வணக்கங்க. வெற்றிவேல் தண்டபாணி, வாஸ்து நியூமாலஜி கன்சல்டன்ட்ங்க. இப்போது வீட்டில் வந்து தேட்டர் ரூம் எங்கே அமைக்கலாம்ங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். தேட்டர் ரூமுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலை. ஏன்னா தேட்டர் ரூம் ஆல் 4 சைடு வந்து க்ளோஸ் பண்ணி வரும் வித்தவுட் விண்டோஸ். அதனால் தென்மேற்கு மூலை ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்கு மூலையில் தான் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்க வேண்டிய காரணத்தினால நம்ம செகண்ட் ஆப்ஷனாக வந்து தென்கிழக்கு மூலையில் அமைச்சிக்கலாம். தென்கிழக்கு மூலையில் கீழே வந்து நம்ம கிச்சன் மோஸ்ட்லி வர்றதுனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்கிழக்கு மூலை தான் ஃபஸ்ட் சாய்ஸுங்க. அப்படி அமைக்கும்போது ஃப்ளோர் லெவலில் நம்ம ரைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ சோபா வந்து லாஸ்ட் ரோ, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் ஈஸ்ட் சைடு ஸ்க்ரீன் நார்த் சைடு ஸ்க்ரீன் பண்ணும்போது தெற்க ஒஸ்தி அப்படியே ஸ்லாண்டிங் கொடுத்தாலும், அதே மாதிரி மேற்கு பக்கம் ஒஸ்தி கிழக்கு ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் இந்த ரூம் வந்து தென்மேற்கு மூலை ரூமை விட உயரமாக போயிடும். அது வந்து தவறான அமைப்பு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சோஃபாவே லாஸ்ட் ரோ உயரமாமு, மிடில் ரோ மீடியமாமு, ஃப்ரண்ட் ரோ வந்து லோவராகவும் வருது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி அமைச்சிக்கலாங்க. அதே மாதிரி தப்பித்தவறி கூட நீங்கள் தேட்டர் ரூம் வந்து வடமேற்கு மூலையிலையோ வடகிழக்கு மூலையிலையோ அமைக்கக்கூடாது. வடமேற்கு மூலையில் அமைச்சிங்கன்னா பொருளாதார சிக்கல் வருங்க. வடகிழக்கு மூலையில் அமைச்சிங்கன்னா ஆண் பெண்கள் 2 பேர்த்துக்குமே தோஷம். ஏன்னா வடக்கையும் விண்டோ இருக்குது, அதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம், கிழக்குமே மூடிடுவோம். அதனால வடகிழக்கு மூலையிலையும் வடமேற்கு மூலையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக தென்கிழக்கு மூலையை சூஸ் பண்ணி அங்கே அமைச்சிக்கங்க. நன்றிங்க.